அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த அடுத்த 7 நாட்கள் உங்களை முன்னேற்றத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை எப்படி நாம் மேற்கொள்வது என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அந்த 7 நாட்கள் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரம் உங்களை முன்னேற்றத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் புதன் ராசியை விட்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு சென்று அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு இணைகிறாருங்க. இருப்பதால சகல நன்மைகளும் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் அனுகூலமாக நடைபெற இருக்குது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர் உற்சாகமாக நீங்கள் செயல்பட இருக்கீங்க. வியாபாரிகள், வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் இருப்பதால உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. அது ஆதாயமாகவும் இருக்கும் என்பதால உங்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியில் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் முன்னேற்றமான ஒரு காலம் என்று சொல்லலாங்க. அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும் பலவித சிரமங்களை குறைத்து நன்மைகளை தரும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே இந்த காலங்கள்ல ஏற்பட்டு வந்த விரயங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றமும் எதிர்பார்த்த விதத்தில் அமைய இருக்குதுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கை கூட இருக்குது. உத்தியோகத்தில் நிறுவன மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டுங்க. தொழிலை பொறுத்தவரை குறுக்கீடுகள் வரலாங்க. ஆனால் அவற்றை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்து அவற்றை அந்த குறுக்கீடுகளை நீக்கி முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எனவே தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் ஏற்படுத்துது. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உருவாகுங்க. அப்படி இவ்வளவு நாட்களாக பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய மனதில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்துக்கள் பிரித்து கொள்வதில் ஏற்பட்டு வந்த தாமதம் அல்லது பங்கான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரித்து வந்த நிலையில இந்த வாரத்தில் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உழைப்புக்கேற்ற
ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல் நலத்துல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. எதையும் திட்டமிட்டு செய்யும் போது நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வருமானம் உயருங்க, வளர்ச்சி நீங்கள் எதிர்பாராத விதமாக அமைய இருக்குது. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் காண இருக்கீங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. புனித பயணங்களை மேற்கொள்ள முன் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சுய தொழில் செய்யலாமா என்று சிந்தனை செய்வீங்க. அப்படி சிந்தனை செய்வது மட்டுமில்லாமல் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு புதன் இணைகிறாரு. இதனால் புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் பொருளாதார நிலை உயர இருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பல முறை முயற்சித்தும் முடியாத காரியங்கள் இப்போது முடிவுக்கு வர இருக்கு. இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு யோகம் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வியாபார விரோதங்கள் விலக இருக்குது. புதிய கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்ப்புகள் எளிதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த போட்டிகள் விலக இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வீங்க. கலைஞர்களுக்கு புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பெண்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வேலை பளு அதிகரிக்குங்க. இத்தருணங்கள் எதிர்பாராத பயணங்கள் உண்டு. ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும். அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் கேது 7இல் ராகு இருப்பதால் அருகிலுள்ள புற்று மாரியம்மன் கோவிலில் விளக்கிட்டு வழிபடுங்க. ஒருமுறை பாம்பரம் சென்று வழிபட்டு வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.